வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ இந்த கிராண்டான பூனம் சாரியில் தாங்க நம்ம அழகாக ட்ரெஸ் தைக்க போகிறோம். பாவம், அவங்க ஒரே ஒரு தடவை தான் கட்டினாங்க. இதை போய் யாராச்சும் அயன் பண்ண கொடுப்பாங்களா? அயன் பண்ண கொடுத்ததுக்கு பூராமே அவங்க அப்படி இதாகிடுச்சு, ஹீட் ஓவராகி. இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அழகாக பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம அம்பர்லா டாப் தைச்சு அதுக்கப்புறம் இதுலேயே சாலை ரெடி பண்ணி இதுலேயே அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸும் தைச்சி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸு வந்து வீடியோ போடலை. சாலு டாப் எல்லாம் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம அந்த டேமேஜான அந்த பூரை எடுத்துடலாம். ரொம்ப அழகாக இருந்தது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத் வந்து அலசி போட்டிருக்கேன். இதை வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி நாலாக மடித்து போட்டுக்கலாம். சுற்றளவு 11 இன்ச்சு, உயரம் 15 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 1 இன்ச் கம்மி பண்ணி யூசேப் போடுறேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் குண்டாக இருக்கும் இந்த பாப்பா. கீழே 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன், அதில் வளைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நெக்கும் ஷோல்டரும் 3 தான். இது கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலர் தானே, எதுக்கு வேணாலும் போட்டுக்கலான்ட்டு அப்புறம் ப்ளவுஸும் தைச்சி கொடுத்தேன். ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரே சாரியில் வந்து டேமேஜ் ஆனதுப்போ சாரீ இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணதோட இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இதுக்காக தான் டேமேஜ் ஆச்சான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு டாப்பு. அவங்க பொண்ணுக்கு சூப்பராக இருந்தது. அது ப்ளவுஸும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ முன்னாடி ஆம்கோல் குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து அந்த கரையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உயரம் வந்து 17 இன்ச் வச்சு மார்க் பண்ணி இதை கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம அது மேல் உயரத்துக்கு வச்சுக்கிறதுக்காக. சாலுக்கு வந்து நம்ம 2.25 எடுத்துக்கலாம். இது அம்பர்லா டாப்புக்கு 2 மீட்டர் தாராளமாக போதும். அது போக நம்ம சாலுக்கு கைக்கும் ஒரே இதில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். சாலுக்கு 2.25 எடுத்துக்கோங்க. மீதி உள்ளதை நம்ம இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டர் இந்த கரை ஓரம் வந்து இந்த கொடுத்துருந்தாங்க க்ரீன் கலரில், அது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மேலே கட் பண்ணது அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதெல்லாம் பூனம் கிளாத்து நல்லா விரிச்சோன்னாவே நல்லாவே அகலம் கொடுக்கும். 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு கூட மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 32 இன்ச்சு, கீழே 32 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அவங்க வந்து ரொம்ப இறக்க வேணான்ட்டாங்க. கீழே கொஞ்சம் நல்லா ஹைட்டாக போகணும், முழங்கால் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அது வரைக்கும் தான் வச்சுருக்கேன். கீழே 32 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணதுலேருந்து மேலே வந்து ஒரு இன்ச்சு அட்லீஸ்ட் 1.25 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா விரிச்சிங்கன்னா ஃபுல்லாக அகலமாயிரும், நமக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும் துணி. ரெண்டாவது அந்த நம்ம சைடில் கட் பண்ணவே அந்த சேஃபே போயிடும். அதனால் சொல்கிறேன். இது கீழே கட் பண்ணிக்கலாம்.
சைடில் மடிப்பு பாகம் இருக்குது, அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் விரும்புவீங்கன்னா திண்டுக்கல் டெய்லரில் நிறைய ப்ளவுஸ் டிசைன் போட்டிருக்கேன். இந்த தீபாவளிக்கு நிறைய சூப்பராக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. திண்டுக்கல் டெய்லரில் போட்டிருக்கேன். இப்போ லைனிங் அதே மாதிரி மடித்து போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவு தான் லைனிங் கட் பண்ணுறேன். நம்ம மடித்து தைச்சிருவோம். இது நம்ம சும்மா பார்டர் கொடுத்துருவோம். இப்போ மடிப்பு பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே இடுப்பு பாகத்துக்கு மேலே ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டு 2 சைடும் தைச்சிருங்க. ஏன்னா இது லைனிங் கீழே வரைக்கும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப லேஸான கிளாத் இது, அதனால் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ முன்னாடி நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கொண்டு லைட்டாக வளைச்சி விட்றேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு நெக்கும் 6 இன்ச்சு தான். இது ரவுண்ட் நெக்கு. இப்போ பேக் சைடு எப்பயுமே நம்ம பூனம் கிளாத்தே கொஞ்சம் லேஸானதுக்குள்ள டபுள் லைனிங் போடுவோம். நான் சன் கிரேப் நடுவில் வர மாதிரி, அதுக்கு கீழே லைனிங் நம்ம கட் பண்ணோம்ல அது வச்சுருக்கேன் நான். ஏன்னா கீழே நம்ம சன் கிரேப் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் லைட் கலரு, அது மேலே இருக்கிறது கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். அதனால் நம்ம கீழே என்ன கலர் போடுறோமோ அதே இது நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதில் லைனிங்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சு தைக்கணும். கொஞ்சம் வேலை தான் இருந்தாலுமே பிள்ளைங்க தைரியமாக போடலாம். சால் மட்டும் போட்டு, சால் போடாமையும் போடலாம், போட்டும் போடலாம். முன்னாடி செஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் இதாக தெரியாது, கொஞ்சம் ப்ளெயினாக இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முன்னாடி பின்னாடி பிரேசில் இந்த மாதிரி போட்டால் எதுவும் தெரியாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி லேஸான கிளாத்துக்கெலாம் டபுள் லைனிங் போடுறேன். 2வது தையல் போட்டுக்கலாம். இது நெட்டடு, இதுக்கெலாம் கண்டிப்பாக டபுள் லைனிங் போடுங்க. போட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா கூட காசு வாங்கிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இதுமாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே தைச்சிட்டு கீழே போயிடலாம். அப்படியே கீழே போயிருங்க. கீழேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே திருப்பி இந்த பக்கம் வந்துடலாம். ஒரே தையல் தான், அப்படியே திருப்பிக்கலாம். ரொம்ப கேப் விடாதீங்க. கேப் போட்டிங்கன்னா நம்ம பைப்பிங் வச்சதுக்கப்புறம் ரொம்ப கேப் விழுந்துடும். அதனால் கேப் அதிகமாக விடாமல் ஒரே திருப்பில் திருப்பிக்கோங்க. இது பிரியாது, ஏன்னா நம்ம திருப்பி தைச்சிட்டு அடுத்து நம்ம பைப்பிங் வேறு கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு சுத்தமாக பிரியாது. இப்போ 2 தையல் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கிட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த கழுத்தை சுற்றி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நம்ம திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு படிஞ்சு வரும். பேஜிலே தையல் போடுங்க. அவ்வளோதான். ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு நம்ம பைப்பிங் வச்சிடலாம்.
இப்போ பைப்பிங் வந்து நம்ம அந்த கரை கலர் இருந்துச்சு இல்லையா, அதே கலரில் நான் சன்கிரேப் எடுத்திருக்கேன். என்ன காரணம்னா அது கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது, அதனால் அந்த மயில் கலரே நான் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். வேறு எது வேணாலும் கொடுக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக நல்லா உருட்டி தைச்சிருங்க. பைப்பிங் ஒரே அளவாக இருக்கட்டும். பைப்பிங் பள்ளத்திலே தையல் போடுங்க. மேலே போட்டிங்கன்னா தயவு செஞ்சு பிரிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா பைப்பிங் மேலே தையல் விழுந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு மடித்து பட்டி அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இப்போ மேலேருந்து வச்சு தைக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. ஒரு தையல் போட்டுட்டு இதுக்கு தர்மாகோல் பால் வச்சு பண்ண போகிறோம். இது இந்த கிளாத்தில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா பொறுமையாக ஒன்றா வச்சு தைச்சிட்டு வாங்க. நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. போட்டுட்டு சுற்றிலும் அமுக தையல் போட்டுடலாம். நல்லா அதை அமுத்தி பிடிச்சிட்டு அமுக தையல் போடுங்க. பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்குது. நம்ம அமுக தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அமுக்குளுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் கை ஜாயின் பண்ணுங்கள். இது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. நம்ம தான் தைச்சோம், டெய்லர்கிட்ட தான் கொடுத்து தைச்சோம், ரெடிமேடில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ கையை அமுக்குள் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சோன்னு பத்தாமல் வருது, அதனால ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த கிளாத்துலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வேறு வந்து ஒரு 18 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கை வந்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இதுக்கு அடியில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் சன்கிரேப்பில். இதை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம மேலே திருப்பி தைச்சிடலாம். கீழே பார்டருக்கு நூல் வந்து சேம் இந்த கலர் மாற்றிக்கோங்க. அப்படியே திருப்பி தைச்சிட்டு
எட்ஜ்லேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப பட்டையாக வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இது மடித்து தைக்கிறது காமிக்கல. சரி, வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் நான். அது ஃபஸ்ட்டே காமிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி மடித்து தைச்சிருங்க. சரிங்க, இது சாலுக்கு. நான் கூட வந்துட்டு டக்குன்னு தைச்சே ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போடாமே வச்சுருந்தேன், மறந்துட்டு. இது சாலுக்குங்க. அது வந்து நம்ம கீழே பார்டர் பண்ணிடணும். இது சாலு. இப்போ பேக் சைடு நாட்டை வைக்கலாம். நல்லா டைட்டாக முறுக்கி கொடுத்தீங்கன்னா அழகாக வரும் உங்களுக்கு. கைக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன், இன்னொரு லைன் கொடுத்துடலாம். அதை மடிச்சு விட்டு நல்லா தைச்சி விட்ருங்க. இப்போ அவ்வளோதான், கையும் முடிஞ்சிச்சு. இப்போ எப்பயும் போல் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திருக்கேன். ரெண்டையும் சமமாக வச்சு இப்போ அந்தளவுக்கு மார்க் பண்ணி விட்டுறலாம். இப்போ அப்படியே வச்சு பைப்பிங்க மேலே வச்சா அமுக தையல் போட்டுடலாம். இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு அப்படியே தையல் போடலாம். நான் அப்படி வச்சேமும் ஒரு கொஞ்சம் 1/4 இன்ச்சில் பாதி அளவு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி வைக்காமல் அப்படியே நீங்கள் வெட்டியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே இங்கிட்டு 2 இன்ச்சு இங்கிட்டு 2 இன்ச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். அதனால தான் சொன்னேன், பூனம் கிளாத்துக்கு கொஞ்சம் மேலே ஏற்றியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாமுக தையல் போட்டுடலாம். இதுக்கு பேக் சைடு நாட்டு வச்சுருக்கேன். நம்ம லூஸாக இருந்தாலும் இழுத்து கட்டிக்கலாம். பேக் சைடு ஃபஸ்ட்டு வந்து வச்சு அதை தைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் கட்டிட்டு அதுக்கப்புறமா சைடு தையல் போடுங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் இப்போ ரெண்டையும் சேர்த்து கட்டிடலாம். கட்டிட்டு இப்போ சைடில் தையல் போடுங்க. ரெண்டு தையல் போட்டாச்சு. கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க, தேவையான பிரிச்சுக்கிற மாதிரி. ரெண்டு கையும் வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி போடுங்க.
அவ்வளோதாங்க, இந்த ட்ரெஸ்ஸு முடிஞ்சிச்சு. இது பேக் சைடு நாட்டு வச்சுருக்கேன். இது முன்னாடி இது நீங்களே பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு. இதையும் மீதி ஒரு ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு இருந்தது, அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அழகாக ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ பொம்மைக்கு போட்டு பற்றிடலாம். பாருங்க எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு. பின்னாடி பின் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குண்டான பொண்ணு தான். இதுவுமே கீழேயுமே நல்லா அகலமாக வந்தது. சால் போட்டு பார்க்கலாம் பாருங்க. இது பேக் சைடு. சால் வந்து இதிலே போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.